வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 27 இன்னைக்கு வேர்ல்டு தேட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. யுனெஸ்கோ 1962 இந்த டே வந்து அனுசரிச்சாங்க. ஃபினிஷ் நாட்டோடைய ஹேர்வி கிவிமாஸ் அப்படின்ற ஒரு பர்சனே இவர் வந்து நாடகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கக்கூடியது ஃபின்லாண்டில். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து முன்மொழிஞ்சார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டினுடைய கலாச்சாரங்கள்லாம் மாறிக்குன்னா அது காரணம் என்னது, நம்மளுடைய முந்தைய கலாச்சாரங்களை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அது காரணம் யார், இன்னைக்கு பல விதமான நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரத்தை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அது காரணம் யார், எல்லாமே இந்த நாடகங்கள் தான். இன்றைக்கி மக்களுடைய பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கமாகவே மாறி இருக்குது இந்த நாடகங்கள். அது படமாக இன்றைக்கி மாறி இருக்குது. இருந்தாலும் நாடகம் தான் எல்லாத்துக்கும் பேசு. அப்படிப்பட்ட அந்த நாடகத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின அந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரம் ஃபேமஸ் ஆகிருக்குது. இது ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா 1962 அந்த பாரிஸில் பார்த்தீங்கன்னா தேட்டர் ஆஃப் நேஷனல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாடகங்கள் மூலமாக என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு நாடகத்தை போட்டாங்கப்பா. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு தீமோட அந்த நாடகங்களோட செலிப்ரேட் பண்ணுவாங்க. உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் போயிட்டு அந்த செலிப்ரேஷனில் கலந்துப்பாங்க. நடிகர்களாக இருக்கட்டும், இந்த பாட்டு பாடுறவங்களாக இருக்கட்டும், மியூசிஷியன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், எல்லாருமே நாடகம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே போவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஜீன் காக்டோ அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு நாடக எழுத்தாளர். அவர் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு தீம் மூலமாக உருவாக்கப்படுது. தீம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த ஒரு சமத்துவத்தை பற்றி இந்த வருஷம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த சமத்துவத்தை பற்றி பேசுவாங்க. இல்லாட்டி மக்களுக்கு வந்து ஒரு கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லணும்னா அது சம்மந்தமான விஷயங்கள் போகும். இப்படி ஒரு தீமோட ஒரு வருஷமும் போவோங்க. இப்படி இந்த நாடகத்துறையை சார்ந்தவங்களையும் இந்த நாடகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸையும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக உருவாக்கப்பட்டு இன்னைக்கு செலிப்ரேஷனோட பயங்கரமான விருதுகளோட செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு தேட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் வந்து நாளை சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஆர்ட்ஸ்க்குலாம் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஈரானில் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து 2016 உச்சி கவுன்சில் மாநாட்டில் அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துறாங்கப்பா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2017 இந்த டே வந்து அவங்க சூஸ் பண்ணி இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது உருவாயிடுச்சு. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பாரசீக நாடகங்கள் அப்படின்றது பயங்கர ஃபேமஸ். 1979 பார்த்தீங்கன்னா ஈரானில் புரட்சிகள்லாம் முடிவுக்கு வந்தது. அப்படி அந்த புரட்சிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புரட்சியை பற்றி பேசுகிறதோ அவங்க நாட்டுக்குள்ளே அந்த நாட்டுப்பற்று தூண்டுற மாதிரியான நாடகங்கள்லாம் அதிகமாக வந்தது. அது மூலமாக பார்த்தீங்கன்னா அது பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்துக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஈரானு. அது மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் இன்றைக்கி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடகத்துறையை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இதே நாள் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 27. நெக்ஸ்ட் டே நசுல் அல் குரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து மலேசியா புருனேல வந்து பொது விடுமுறையோட செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ரமலான் மாதத்தினுடைய 17வது நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஆல்ரெடி நான் விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த ரமலான் மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா குரான் அப்படின்றது அவங்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டதாக சொல்லக்கூடிய ஒன்று. இது என்னைக்கு எந்த டேட்டில் உருவாச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஷியா முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 17ஆம் தேதி என்னன்னா மக்காவுக்கு பக்கத்தில் ஒரு குகைக்குள்ள இவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே தூதராக இருந்த ஜிப்ரைல் அப்படின்ற ஒரு பர்சன் மூலமாக இவருக்கு வந்து சில வசனங்கள் கிடைச்சிது. அது மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 வருஷங்களாக தொடர்ந்து அவர் கிடைச்ச அந்த வசனங்களுடைய தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா நம்ம குரானை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அற்புதமான ஒன்று புனித நூல் நமக்காக உருவாக்கப்பட்டுச்சுல. அப்படிப்பட்ட அந்த குரானை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனோட பொது விடுமுறையோட செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த மலேசியா புருனே மார்ச் 27. நெக்ஸ்ட் டே டாக்குமெண்ட் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து டிஜிட்டல் ஃப்ரீடம் அறக்கட்டளையால் வந்து இந்த இணையதளத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒன்று. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் நிறைய விதமான தகவல்கள்லாம் இருக்கும். அது எல்லா நாட்டுக்கும் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது நடக்காத ஒரு காரியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கவங்களே அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயங்களும் எல்லா உண்மைகளும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ல, அதை டாக்குமெண்ட்டாக எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அப்படி பார்த்தா அந்த டாக்குமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது முடக்கி வைக்கிறதுலாம் சரியான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் இந்த நாளை வந்து உருவாக்குனாங்க. இந்த டாக்குமெண்ட்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டோட சுதந்திர பிரகடனமாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இப்படி என்ன வேணா இருக்கலாங்க. அப்படிப்பட்ட டாக்குமெண்ட்லாம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 30 நாடுகளில் 2013 60 நிகழ்வுகள் நடத்தப்பட்டு பெரிய லெவலில் இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கப்பா. ஸோ ஃபஸ்ட் டைம் 2008 இது வந்து உருவாச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இதுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த டாக்குமெண்ட் அதாவது மக்களுக்கு உண்மைகளை அந்தந்த நாடுகள் சம்மந்தப்பட்டதை கொண்டு போய் சேர்க்கறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் கொண்டவங்களாக உருவாக்கப்படுது. இது மார்ச் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த வருஷத்தில் மார்ச் 27. நெக்ஸ்ட் டே மேனிட்டி அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இது வந்து கடற்பசுக்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தெரியுங்களா, அதுங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. அதுங்களை செலிப்ரேட் பண்ணுறதுனா என்ன காரணம், கண்டிப்பாக அதுங்க அழிஞ்சி போகுது, அதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான். அதே காரணத்துக்காக இது உருவாக்கப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 கிலோ வரைக்கும் தின்னுமா. அப்படிப்பட்ட இந்த கடற்பசுக்கள் பார்த்தீங்கன்னா மேஜராக எதனால் சாகுது அப்படின்னா இந்த கப்பல் போகும்போது அதனுடைய அதிர்வெண்கள் அது பாதிதான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடற்பசுக்கள் பேசிக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ஒளி மூலமாக தான், இந்த அதிர்வெண்கள் மூலமாக தான் அவங்களுடைய இனத்தில் வந்து பேசிக்கும். அப்படி இவங்க கப்பலில் போயிட்டு வர என்ன ஆகிடும்னா அவங்களுடைய அதிர்வெண்கள் மாறுபடுறதுனால ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த
அந்த ப்ரொப்பல்லரில் போய் மாட்டி இறந்து போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. அதுவும் இந்த வேட்டையாடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங் கெப்பாசிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு, அதாவது ரொம்ப நாட்களுக்கு வந்து அந்த நினைவுகள் வந்து அதை வச்சிருக்குமா. கிட்டத்தட்ட டால்ஃபின் நம்மகிட்ட எப்படி வந்து க்ளோஸாக இருக்குதோ அதே மாதிரியான ஒரு நல்ல க்ளோஸான ஒரு அனிமல் தான், ரொம்ப சாஃப்டான ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆப்பிரிக்கா கண்டங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அதுவும் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தினுடைய கதைகளில் கூட இந்த கடற்பசுகள் வருதாங்க. இது வந்து ஆதி காலத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மனுஷங்களாக தான் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தவநிலைக்கு போகணுன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கடற்பசுகளாக மாறி போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்துருங்க. 2012 பார்த்தீங்கன்னா இதனுடைய உணவு பற்றாக்குறையால் நிறைய இறந்து போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கீரைகளை கொடுக்குறது அப்படின்றது ஒரு ரகமாக வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு உணவு வழங்குறது அப்படின்றதும் சைடில் போய் நிற்குதுங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த கடற்பசுகள் அழிஞ்சினே வருது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்களால் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1981 ஜிம்மி பஃபெட் அப்படின்ற ஒரு பாட்டு பாடுற ஒரு பர்சனே அவர் இது மேலே ஒரு அக்கறையை கொண்டு இந்த நாளை வந்து உருவாக்குனாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு ஆதரவு தெரிவித்து அது மூலமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கடற்பசுகளை பாதுகாக்கணுன்றதுக்காக, கடற்பாலூட்டிகளை பாதுகாக்கணுன்றதுக்காக மேனிட்டி அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க மார்ச் 27. நெக்ஸ்ட் டே ஆஃப் யூனியன் ஆஃப் பெசரபியா வித் ரொமானியா அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து பெசரபியா அப்படின்ற ஒரு பிளேஸ் ரொமானியோட சேர்ந்து அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் முழுக்கமே வந்து ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருந்து 1918 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட நாங்கள் சேரத்துக்கு விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்கெடுப்புலாம் நடத்துறாங்க. அந்த வாக்கெடுப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ரொமானியாவோட இருந்துடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே இவங்க எல்லா மக்களும் வந்து அவங்களோட இருக்கிற ஆசைப்படும் போது வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. இருந்தாலும் முதல் உலக போர்லாம் முடியுது. மறுபடியும் ரஷ்யா வந்து தன்னுடைய கண்ட்ரோலை எடுக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பெரிய பாதிப்புன்றது நாடுக்குள்ளே ஏற்படுது. அவங்களுடைய ஆக்கிரமிப்பு அப்படின்றது இருந்துட்டு அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1991 என்ன ஆச்சுன்னா மறுபடியும் இந்த ரொமானியாவினுடைய கண்ட்ரோலுக்கு அவங்க வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனி சுதந்திரத்தை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போதும், நாங்கள் எங்களுடைய நட்பு நாடோட இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொமானியாவோட போய் சேர்ந்துட்டாங்க இந்த பெசரபியா. அப்படி சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 இந்த மாதிரி நம்ம யூனியனாக ஒன்றா சேர்ந்தோம்லே அது எவ்வளோ பெரிய அழகான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நம்ம எல்லாரும் கிடச்சிருக்குன்னா அது காரணம் என்ன, நம்ம எல்லாம் ரொமானியாவோட சேர்ந்தது தான். அதை செலிப்ரேட் பண்ணுமேப்பா அப்படின்றது 2017 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக பார்த்தீங்கன்னா டே ஆஃப் யூனியன் ஆஃப் பெசரபியா வித் ரொமானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 27. ஆர்ம்டு ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மியான்மர் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இவங்க வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு பர்மான்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்தது, அதுக்கப்புறம் தான் மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்படுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1941 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜப்பானுடைய ஆக்கிரமிப்புன்றது இந்த பகுதிக்கு வந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஜப்பானியர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்துருங்க, பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நல்லா இருக்குது இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1941 ஒரு 30 காம்ராட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, அதாவது 30% எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ராணுவ படையை திரட்டுறாங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களை அவங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1943 அவங்க வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்களை அடிச்சு ஓட வர்றாங்க ஜப்பானோட சேர்ந்து. இப்படி தனக்கு தானே ஒரு சுதந்திரத்தை அறிவிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு என்ன ஆச்சுன்னா ஜப்பான் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் நாங்கள் யாரோன்ற மாதிரி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் மேலே ஒரு கோவம் வந்துச்சு. மறுபடியும் ஜப்பான்ட்டு இவங்க சுதந்திரம் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் போராட்டம். அதே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1945 இவங்க ஜப்பானையும் எதிர்த்து அதுலேயும் ஒரு வெற்றி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படைன்றது உருவாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா டாட்மெடாவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் வச்சுக்கிறாங்கப்பா. அப்படி டாட்மெடாவ் வந்து 1945 உருவான ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மியான்மர் மார்ச் 27. எப்போவுமே குறையே சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு உறவுகள் ஒரு நரகம் தான், ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தனிமையும் ஒரு சொர்க்கம் தான். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்ககிட்ட விடைபெறுவதா அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.